வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். குரு பெயர்ச்சி 2026-27 1st of June 2026 குரு பெயர்ச்சி நைட்டில் வருது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான குரு பெயர்ச்சி. ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாவார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு பொதுவான பலனா ஒவ்வொரு ராசிக்கும் நான் கிளீனாக டீட்டெயிலாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட யோக கிரகமாக இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த குரு எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறை தரப்போகிறார். அந்த தனிப்பட்ட பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் எங்களோட சர்வீஸை ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு பெரிய சர்வீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும் தான் எங்களோட டீமுடைய நம்பர்ஸ். கும்பம், கும்ப ராசி 2026 குரு பெயர்ச்சி. கும்பத்துக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல குரு. இந்த டிஸ்பிளேல முதல்ல பார்த்துருங்க. குருவுடைய பொசிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கும்பத்துக்கு 6th ஹவுஸில் உச்சம் ஆகிறது குரு. அதோடைய பார்வையெல்லாம் கும்பத்துக்கு 10th ஹவுஸில் 10ல், கும்பத்துக்கு 12th ஹவுஸில், கும்பத்துக்கு 2nd ஹவுஸில் 10, 12, 2. பொதுவாக 6ஆம் இடத்துல குரு வந்தால் நல்லதா தீமையா? கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல குரு வந்தால் நன்மையா தீமையா? பொதுவாக 6இல் குரு வந்தால் தீமை, போராட்டம், கடன், கடுமையான முயற்சி, மன உளைச்சல், இதெல்லாம் 6ஆம் இடத்துல குரு வந்தால் பொதுவாக கும்பத்துக்கு உண்டு. சரி, அப்போ இந்த பார்க்குற இடங்களுக்கெல்லாம் ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுவும் செய்யாதான்? கண்டிப்பாக செய்யும். அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கும்பம் 7.5 சனி இன்னும் முடியல. 2nd ஹவுஸில் பாதத்தில், அதாவது பாதம்னா 2nd ஹவுஸ் எண்டு, 7.5 சனி முடிகிற தருவாயில் உங்களுக்கு சனி இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து குடும்பம், மன உளைச்சல், பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸு, ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையும் போட்டு படுத்தி எடுக்கும். அந்த மாதிரி வந்து சனி வந்து உங்களுக்கு கும்பத்தை போட்டு, அது இதுலேயும் கும்பத்துக்கு ராசிக்கு அதிபதியே சனி இருந்தாலும் செஞ்சிருவார். அவர் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு போவார். குருவுடைய இந்த பெயர்ச்சி என்னென்னா பொருளாதார ரீதியாக லாபம், ஆதாயம், பொருளாதாரம். இவர் போய் 6ல் நிற்கிறாருன்னு சொன்னோம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கே போராட்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஸோ பணம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, குடும்ப தேவைகளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது, போராடுவது, கடன் வாங்குவது, இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த குரு உருவாக்குறார். சரி, இந்த பார்வைக்கான நன்மையை பார்த்துருவோம். 10ல் குரு பார்வை. இந்த 10ல் குரு பார்வை என்னன்னா, இந்த வேலையை மாற்றணும், இடத்த மாற்றணும், ஊரை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து இந்த குருவுடைய பார்வை 10ல் விழும்போது மாற்றத்தை தருவார். அது பயங்கரமான நிம்மதி, பயங்கரமான சந்தோஷம், ஆகாவோ அப்படிலாம் சொல்ல முடியாது. மாற்றம் தானே வேணும்னு நினச்சிங்க, அந்த மாற்றத்தை குரு தருவார். இதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ மாற்றத்தை குரு தருவார், அதில் டவுட்டே இல்லை. அடுத்தது இந்த குருவுடைய பார்வை வந்து நேராக எங்கே விழுது? உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸில், இன்கம் ஹவுஸில். அப்போ இன்கம், வருமானம் வேணும். வேலையை மாற்றிட்டீங்க, இடத்த மாற்றிட்டீங்க, ஊரை மாற்றிட்டீங்க, லொக்கேஷனை மாற்றிட்டீங்க, பதவியை மாற்றிட்டீங்க, ஃபீல்டை மாற்றிட்டீங்க, ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இன்கம் வருமா வராதா? இன்கம் வரும். சாட்டிஸ்ஃபைடா? அது வந்து மனசுக்கு நிம்மதியும் பூரணமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமா? அப்படிலாம் தராது. கொடுக்கும், தேவைக்கு கொடுக்கும், அவ்வளோதான். தேவை கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. 12ஆம் இடத்துலையும் குருவுடைய பார்வை விழுது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகர்றீங்க, அங்கே ஒரு சம்பளம் கிடைக்குது, இல்லை அங்கே ஒரு வேலை கிடைக்குது, இல்லை அங்கே ஒரு தொழில் கிடைக்குது, ஒரு லாபம் கிடைக்குது. வந்த வேகத்தில் பணம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து போச்சுனே தெரியாது. அது வந்த வேகத்தில் அப்படி ரைட்டில் வந்து அப்படி லெஃப்டில் போயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உண்டு. இப்போ 2026 குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அதோடைய இடம், அதோடைய பார்வை, அதோடைய பகுதி எல்லாம் இப்படித்தான் இருக்குது. ஸோ இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2026 to 2027 தான் ஒரு லாஸ்ட் பேஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது ஏன் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கும்பத்தில் தான் ராகு இருக்குது, மனசை குழப்பத்திலேயே வச்சுருக்கு. ஒரு தைரியமோ தெளிவோ இல்லை ஒரு மன நிம்மதியோ அந்த ராகு கொடுக்கல. 2nd ஹவுஸில் சனி இருக்குது, ஒரு போராட்டமும் குடும்ப தேவைகளையும் குடும்ப வழிகளையும் குடும்ப சூழ்நிலையிலையும் ஏதோ ஒன்றை போட்டு படுத்திட்டு இருக்கு, பொருளாதாரம் உட்பட ஃபினான்ஸ் மேட்ரஸில்.
இப்போ குருவும் 6ஆம் இடத்துக்கு போறார். 2ல சனி, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு, 7th ஹவுஸ்ல கேது, 6th ஹவுஸ்ல குரு. ஏதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யும், நன்மையை மட்டும் தான் செய்வோன்ற இடத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்லை. அப்ப நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு, கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் பேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா குருவும் மாறுவார், சனியும் மாறுவார், ராகு கேதுவும் மாறுவார். கும்பத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிடும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி தர்பிய ஒரு பாசிட்டிவ் விஷயம், தர்பிய குட் திங். அதே நேரத்தில் அது ஈக்குவலாக குட் அண்ட் பேட் ஈக்குவலாக ரோலை ப்ளே பண்ண போகுது. அப்படி தான் இந்த நேரம் வந்திருக்கு. ஸோ கும்பம் பொறுமை இழக்காமல் இதை வந்து நீங்கள் தக்க வைத்து கொண்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1st of June 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு அங்கேயே இருக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கு. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லா உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபர்ல கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டா மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்க இருக்கு தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, தசா புத்தி நல்லா இருக்கு, உங்களுக்கு பர்த் சார்ட்ல குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனா இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவரா இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலா குரு கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகிறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது ஆன்டி கிளாக் வைஸ், குரு கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியா பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியா ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்க இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னா டோட்டல் அந்த குளோபலாவே நிறைய அது ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்சிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த். ஆனா அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதுல சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியோடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்துல வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பா இந்தியாவில் இது சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வர போகுது. ஸோ நான் இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க, உங்க ராசியோட கனெக்ட் பண்ணிக்கங்க. பர்த் சார்ட்ல குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணி இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தாதான் ஒருத்தரால ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும்.
ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினாதான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்றதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்டு கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.